हाय फ्रेंड्स, इनकी நம்ம நிஷா குக்கிங் சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பிரெட் பாக்கெட். இந்த பிரெட் பாக்கெட் வந்து உள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சு அருமையா செஞ்சிருக்கோம். சூப்பரா சீஸியா 10 நிமிஷத்துக்குள்ள செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போதோ இல்ல நம்மளே ஈவினிங் டைம்ல ஏதாவது சாப்பிடணும்னு தோணும்போதோ இது செஞ்சு சாப்பிடலாம். டக்குன்னு செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். இது வந்து நான் மயோனஸோடையும் கெச்சப்போடையும் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். டக்குன்னு ஈவினிங் டைமில் செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஆனியன் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1, இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா எடுத்துக்குங்க. அதே போல் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளாக்ஸு, நிறைய வேணாம். ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதோட துருவி வச்சுருக்கிற சீஸு, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர், கொஞ்சோண்டு மயோனஸ் வந்து ஹோம்மேடு, நான் வீட்டில் ரெடி பண்ண மயோனஸ் இது. கொஞ்சோண்டு ஒரிகினோ வந்து இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க, அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துலாம் இந்த ஸ்நாக்ஸு. உங்களாண்ட சீஸு பன்னீர் இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணக்கூடிய இந்த ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டைமில் உங்களுக்கு சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம பெரியவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோன்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக இருக்கும். அடுத்த வேலை செய்கிறதுக்கான எனர்ஜியை கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். ப்ரெட் எடுத்துக்கிங்க, ப்ரெட்டோட சைட் கட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்லேருந்து ஒரு ப்ரெட்டை எடுத்து தண்ணி கையால் இப்படி ப்ரெட்டை நினச்சிக்கிங்க. தண்ணியை தொட்டு இப்படி நினச்சிக்கிங்க. தண்ணியில் டிப் பண்ணி எடுக்க வேணாம். இந்த மாதிரி அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகுறதுக்கு. இப்போ இதில் நம்ம இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இதை நல்லா வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டை அதே போல் தண்ணியால் கையை தண்ணியில் நனைச்சி இந்த மாதிரி எடுங்க. இப்போ இதை இதுக்கு மேலே ஃபோல்ட் பண்ணி விட்ருங்க. நல்லா அழுத்தி ஃபோல்ட் பண்ணி விட்டு இதே போல் மற்ற எல்லா ப்ரெட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போது நம்ம ப்ரெட்டோட சைடெல்லாம் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ப்ரெட் கிராம்பாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. கொஞ்சோண்டு மைதா மாவை லைட்டாக உப்பு போட்டு இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு நம்ம கையில் இப்படி வரணும், அந்த அளவுக்கு எடுத்துக்குங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ப்ரெட்டை
ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது. இந்த சைடு 4 சைடும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக அது முழுகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிப் பண்ணக்கூடாது. அதே போல் பிரெட் கிராம்ப்லேயும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா மற்ற பிரெட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை கிடையாது. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிங்க. ஏன்னா ப்ரெட்டு தீஞ்சிடக்கூடாது, லைட்டாக வேகணும், அது கரெக்டாக கிறிஸ்பியாக வரணும். ஸோ நம்ம அதிகமாக நெருப்பு வச்சோம்னா, ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். ஏன்னா இது ப்ரெட் இல்லையா, டக்குன்னு தீஞ்சு போயிடும். மெதுவாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு, ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வேக விடணும், இதை ஃப்ரை ஆக விடணும். ஒரு சைடு, அடுத்த சைடு நம்ம இப்படியே திருப்பி விட்டுலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்புங்க. ப்ரௌன் ஆனால் போதும். இதை நீங்கள் எண்ணெய் விரும்பாதவங்க பட்டர் கூட, வெண்ணெயை கூட போட்டு செய்யலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான பிரெட் பேக்கெட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ குயிக்காகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூலை விட்டு பசியோடு வரும்போதும் சரி, இல்லை ஈவினிங் டைமில் நம்மளே ரிலாக்ஸ் ஆகணும்னா சரி, இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியோடு உங்களை செய்திக்கு வரை உங்களிடம் விடைபெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.